வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு தமிழக அரசு பல்வேறு அற்புதமான விஷயங்களை செய்து வருகிறது. தற்போது ரூ. 3000 கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் புதிதாக திருமணமானவர்கள், அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி வரும் ரூ. 3000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி புதிதாக திருமணமானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை தொடங்கப்பட்டுள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்துட்டு, ஸோ அதனால் இப்போ புதுசாக ஃபார்ம் கொடுத்து புதுசாக சேர்க்க போகிறாங்க. அதே மாதிரி ரேஷன் அட்டையும் புதுசாக 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ரேஷன் அட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லட்சத்தில் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 50,000 60,000 பேராட்ட தகுதியானவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே தகுதி இருந்தும் கிடைக்காதவங்களுக்கும் அந்த ரூ. 1000 கிடைக்க போகுது. புதிதாக முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் பணம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் மாதம் ரூ. 1000 கொடுக்குறாங்க. இப்போ அதே மாதிரி புதுமை தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ஆண்களுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற திட்டம் மூலம் பெண்களுக்கு உயர்கல்வி படிக்க ரூ. 1000 கொடுக்குறாங்க மாதம் மாதம் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு. அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டம் மூலமாக ரூ. 1000 மாதம் மாதம் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கிறதுக்கு. ஸோ அவங்க காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த ரூ. 1000 கிடைக்கும் மாதம் மாதம். அப்படி ரவுண்டாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலும் ஆர்ட்ஸ் காலேஜ் 3 வருஷம், இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம், 3 வருஷம்னா ஆவரேஜாக 3 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் 36 10 கிட்டத்தட்ட ரூ. 36,000 கொடுக்குறாங்க ஓவராலாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வெளியாகிருக்கு. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் ரூ. 1000 கொடுக்க போகிறாங்க. அவங்க இளங்கலை பட்டம் படிக்கிறதுக்காக, அதாவது அவங்களோட உயர்கல்வி படிக்கிறதுக்காக. 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழில் படிச்சிருக்கணும். 6லேருந்து 12 வரைக்கும் 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும், தமிழில் படிச்சிருக்கணும் கிடையாது. 6லேருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு ஏற்கனவே கொடுக்குறாங்க. தற்போது மாணவர்களுக்கும் கொடுக்க போகிறாங்க. ஆக மொத்தம் மகளிர் உரிமை தொகையில் 1000, மாணவிகளுக்கு 1000, மாணவர்களுக்கு 1000, ஒரே குடும்பத்தில் கிட்டத்தட்ட ரூ. 3000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.